ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் வீடியோ பீச். நான் பார்த்தீங்கன்னா தீபஸ்ரீ. இன்னைக்கு டிபிபியில் வந்து ரொம்ப ஒரு ரீசெண்டாக நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் அதை கண்டிப்பாக வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதே மாதிரி இதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ போடுவேன். இது ஒரு கம்பேக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் அஃபிஷியலாக அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கலாம் தான் மெயினாக இன்னைக்கு வீடியோ. ஒரு பக்கம் எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு உருப்படியாக பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் லைட்டாக நர்வஸாகவும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் படப்படப்படன்னு இருக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஆர்வ கலராக இருக்கலாம் இந்த வீடியோவில். ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கலாம். அதெல்லாம் நீ கண்டுக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னும் சொல்லணும்னு நினச்சேன். இது நம்ம சேனலுக்காக நம்ம புதுசாக வாங்கின மேக்புக் ஏர் M4 இப்போ ரீசெண்டாக வந்தது ஆப்பிள்லேருந்து. ஸோ இதுவும் வந்து நம்ம சேனலுக்காக நான் புதுசாக வாங்கியிருந்தேன். அதனால் கொஞ்சம் எக்ஸைட்டடாகவும் இருப்பேன், இல்லை கொஞ்சம் நர்வஸாகவும் இருப்பேன் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறதுனால. ஹோப் யூ டோன்ட் மைண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப டிலே பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு டாபிக் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக வந்து ஹேர் கட் பண்ணி அதை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி போட்டதுக்கப்புறம் அவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட நிறைய கொஷின்ஸ் இருந்தது. அதுலேருந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரிப்பீட்டடாக இருக்கக்கூடியதும் யூனிக்காக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் மட்டும் நல்ல பிள்ளை மாதிரி இங்கே நோட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு எல்லாம் தான் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். என்னோட கையெழுத்து வந்து ரொம்ப கன்றாவியான ஒரு நிலைமையில இருக்குது. தட்ஸ் ஃபைன். எனக்கு வந்து அந்த கொஷின் இந்த வீடியோக்கு ரெடி பண்ணுறதுலாம் அந்த லேப்டாப்லேயோ இல்லை ஐபேடில் இந்த ஃபோனில் தான் நோட் பண்ணுறதானே எனக்கு அந்த வீடியோக்கு என்ன பேச போகிறோன்றது இந்த மாதிரி இந்த ட்ரெடிஷ்னலாக பேப்பர் பெனில் எழுதுறது தான் பிடிக்கும். முதல்லேருந்தே நான் அப்படி தான். ஸோ அதனால் பேக் டு தட்டுன்னு நம்ம வந்து எனக்கு கொஞ்சம் குறிப்பாக தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஸ்டோரி போட்டதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுறேன், ஒரு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஷார்ட்டாக டக்குன்னு ஒரு ஸ்டோரி போட்டதுக்கப்புறம் இந்த தீபஸ்ரீ ரங்கநாத் அக்கௌண்ட் தான் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் புது அக்கௌண்ட்டில். இப்போ எக்கச்சக்க காம்ப்ளிமெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது உங்களுக்கு ஃபேஸ்க்கு நல்லா இருக்குது, இது க்யூட்டாக இருக்குது, லாங்கும் செட் ஆகுது, ஷார்ட்டும் செட் ஆகுது, நிறைய ஓவர்வெல்மிங்கான கமெண்ட்ஸ் வந்தது. எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ அடுத்தடுத்து ஒரு கொஸ்டின் நான் எழுதி வச்சிருக்கேன், உங்களுக்கு ஒன்று ஆன்சர் பண்ணுறேன். மீன்வேல் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயம், இந்த பர்சனல் இன்ட்ராக்ஷன் அதிகமாக வந்து இன்ஸ்டாவில் கன்வீனியன்ட்டாக இருக்கனால இன்ஸ்டாவில் தான் வச்சிருக்கேன் நான். ஸோ டூ ஃபாலோ மீ ஆன் மை இன்ஸ்டாகிராம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து ஏன் வந்து ஹேர் இவ்வளோ ஷார்ட்டாக கட் பண்ணிட்டீங்க, ஏன் சடன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டிசைட் பண்ணிட்டேன், திஸ் இஸ் கோயிங் டு பி த கம்பேக் ஆஃப் டிபிபி. இதனால ஐ தாட் ஓகே நம்ம வந்து ஹேர் கட் பண்ணிக்கலாம், ஷார்ட்டாக கட் பண்ணலாம். எப்பவுமே லாங்காக தான் எனக்கும் போர் அடிக்குது. அண்ட் நீங்கள் ஃபேஸ் ஆக்சுவலாக சப்பி ஃபேஸும் சப்பி, நானும் கொஞ்சம் சப்பி குட்டியில். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஷார்ட் ஹேர் வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ நான் இருக்கிற வெயிட்டுக்கும் என்னோட ஃபேஸ் ஷேப்புக்கெல்லாம். ஓகே, ஐ தாட் ஓகே நான் வந்து ஷார்ட் ஹேர் போகிறேன் லாங்லேருந்து. அண்ட் இட் ஷுட் பி வெரி ஷார்ட் அப்படிங்கிறது தான் என்னோட இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதிகமாக கேட்டது வந்து என்ன ஹேர் கட் பண்ணியிருக்கீங்க, இந்த ஹேர் கட்டோட பேர் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவு ஆக்சுவலாக தெரியுதுன்னு எனக்கு தெரியலை. நான் இன்னும் 150 வாட்டி ஆக்சுவலாக சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பேங்க்ஸ் தெரியுதா? ஸோ வந்து இது என்ன ஹேர் கட்டுன்னு காட்டுறதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா கர்டைன் பேங்க்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஆல்சோ வித் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் ஃப்ரேமிங் லேயர்ஸு. ஆல்சோ இன்னொன்று என்னத்தை சொல்லலாம், இதை பின்னாடி வந்து ரவுண்டாக இருக்கும், யூவாவோ வியாவோ இருக்காது, ரவுண்ட் லேயர்ஸ் வரும் பின்னாடி. அண்ட் ஹேரில் வந்து வால்யூம் வந்து நான் கம்மி பண்ணாத அளவு ரொம்ப மினிமலாக தான் லேயர்ஸ் கொண்டு போயிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் இது எப்படி சொல்லலாம்னா ஃபேஸ் ஃப்ரேமிங் லேயர்ஸ், கர்டைன் பேங்க்ஸ். அண்ட் இப்போது பிரபலமாக போயிட்டு இருக்கிறது இது ரெண்டு தான் மெயினாக. அதிகமாக ஹேர் கட்டில் வந்து நிறைய பேர் விரும்புறது இந்த ஃபேஸ் ஃப்ரேமிங் லேயர்ஸும் கர்டைன் பேங்க்ஸும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ உங்கள் ஸ்டைலிஸ்ட் கிட்ட சொல்லும்போது நீங்கள் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். பின்னாடி வந்து ரவுண்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன். ஸோ உங்களுக்கு கிளியராக அந்த வீடியோ ஃபோட்டோ ஏதாவது போடுறேன். ஸோ கிளியராக இருக்கும். பின்னாடி ரவுண்டாக இருக்கும். வியாக இருந்தோன்னா வால்யூம் ரொம்ப இல்லாத மாதிரி தின்னாக நல்லா இருக்காது. இது வந்து ஹேர் நல்லா பவுன்ஸியாக வச்சு இத்தனைக்கும் நான் ஹேர் ஷேட் பண்ணியே ஹேர் நல்லா வால்யூமாக இருக்குல்ல. ஸோ ஐ லைக் திஸ் ஒன். ஓகேவா? ஏன்னா அந்த ஸ்டோரி போடும்போது நிறைய பேர் ஹேர் ரொம்ப அழகாக இருக்குது, லைக் என்ன கலர் அப்படின்றது கேட்டிருந்தீங்க. இதுதான் நான் அடுத்த கொஸ்டினாக உங்களுக்கு நான் பேச போகிறேன். ஸோ இது என்ன கலர் அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனலில் என் பர்த்டேக்கு நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நானும் சேர்ந்து என் மண்டேல வந்து கலர் அடிச்சிருப்போம். பாரடைஸில் ஹேசல் ப்ரௌன் அப்படிங்கிற ஒரு கலரு. அது வந்து ஸ்பான்சர், நான் இப்போ பேசுறது வந்து ஸ்பான்சர் பட்டெலாம் கிடையாது. பட் நான் வந்து வீட்லேயே நம்ம கலர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்ல. எனக்கு இந்த சலூன் போய் கலரிங் அவ்வளோ கொடுத்து அது ஒரு பெர்மனண்ட்டாகவும் இருக்கும். எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. நம்ம ஹேருக்கு வந்து ஈஸியாக பண்ணணும், கொஞ்சம் செலவு கம்மியாக பண்ணணும்னா வீட்டிலே பண்ணிக்கலாம் கலரிங். ஆல்ரெடி நான் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணதுனால எனக்கு பழகி இருந்தது. ஸோ அந்த கலர் தான் வந்து கொஞ்சம் ஃபேடாக இருக்குது இப்போது. மேபி அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸும் போகல, அப்படியே ஜன்னலை திறந்து விட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். இதுதான் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு கலரு. இதுதான் என்னோட ஹேர் கலர் டீட்டெயில்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எந்த சலூனில் பண்ணீங்க, யார் பண்ணிவிட்டா, அதே மாதிரி இந்த ஹேர் ஸ்டைலை வந்து ஹேர் கட்டை என்னன்னு சொல்லி பண்ணீங்கன்ற கொஸ்டின். இது எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்பாராத பதில் என்னென்னா, இந்த ஹேர் கட்டை வந்து பண்ணது வந்து
என்னோட குட்டி கரங்களால் நானே தான் இந்த ஹேர் கட் பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து நான் தான் ஸ்டைலிஸ்ட்டு, நான் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஹேர் கட் வேணும் டிசைட் பண்ணது. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா மாதிரி அந்த ஹேர் அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணது அது எல்லாமே நான் தான். ஆக்சுவலாக நீங்களா பண்ணீங்களான்றத ஒருத்தர் கூட கேட்கலாம். மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து யார் பண்ணாங்க, இவ்வளோ அழகாக இருக்குது, எந்த சலூன், எந்த கலர், யார் கலர் பண்ணாங்க, அது நிறைய கொஷின்ஸு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒன்றா சொல்லணும்னா நானே தான் பண்ணேன். ஸோ மொத்தத்தில் கலரிங்கும் நான் பண்ணது, ஃபேடாக இவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த கமெண்ட்ஸ் இன்ஸ்டாவில் சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கும் நன்றி. அட் த சேம் டைம் இந்த ஹேர் கட்டை வந்து நான் தான் பண்ணேன். ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ணேன் ஏதுன்றதுக்கெலாம் உங்களுக்கு வீடியோ வேணும் ப்ராப்பராக. எனக்கு இந்த நீங்கள் பண்ண இந்த ஹேர் கட் டுட்டோரியல் எனக்கு கண்டிப்பாக வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த சலூன்லையுமே நான் இப்போதைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. நானும் பர்சனலி ஒரு சலூனுக்கு நான் போய் நான் ஒரு த்ரெட்டிங் போகிறேன் அது போகிறேன்னா எங்கேயுமே நான் போகிறதில்ல. என் ஐப்ரோஸையும் நான் தான் பண்ணுறேன், எல்லாத்தையுமே நான் தான் பண்ணிக்கிறேன். ஸோ சலூன் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நான் எதுலேயும் சர்வீஸ் எடுக்கல, எந்த சர்வீஸும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததில்லை. ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா முடி வளர மாட்டேங்குது. அண்ட் இது வந்து இதை நான் எப்படி சொல்கிறது, இதை ஒரு பூமராக உங்கள் கண்ணுக்கு நான் தெரியலாம். பட் எனக்கு அது ஒரு பிலீஃப் இருக்குது. என் முடியல எல்லாரெல்லாம் கை வச்சா எனக்கு அது அந்த ஹேருக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி சம்திங் அதை எனக்கு சொல்ல தெரியல ப்ராப்பராக. பட் எனக்கு என்னமோ எல்லாரெல்லாம் என் முடியல கை வச்சா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடி எல்லாரும் தொட விட மாட்டேன். இன்னொன்று அப்படியே ஸ்டைலிஷ் ஒரு சில பேர் கட் பண்ணாலுமே எனக்கு வந்து ரொம்ப ரேராக தான் ஃபாஸ்ட்டாக வளருது. நானே எனக்கு பண்ணிக்கும் போதோ இல்லை நவீன் மெயினாக என்னோடய ஹேரை கட் பண்ணும் போதோ எனக்கு ஹேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது மேபி வந்து நான் நினச்சிக்கவும் செய்யலை, நானாக நினச்சிக்கிறதா மாதிரியும் இருக்கலாம், இல்லை ஐ பிலீவ் இட். ஸோ அதுவும் ஒரு இது விஷயம் வச்சுக்கலாம், ஓகேவா. அண்ட் இதுக்கு என்ன காஸ்ட் ஆச்சு, இதுக்கு என்ன ப்ரைஸ் ஆச்சுன்னெலாம் கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட் சிசர்ஸ் வந்து அமேசானில் நான் வாங்கிக்கிட்டேன். நான் சொல்லலை, உங்களுக்கு அந்த டுட்டோரியல் வேணும் அதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் எப்படியும் ஒரு 3 months 4 monthsக்கு அப்புறம் மறுபடியும் கட் பண்ணுவேன். ஸோ அப்போ நான் உங்களுக்கு டுட்டோரியல் எடுத்து போடுறேன். ஏன்னா இதுக்கப்புறமும் நான் இதை கட் பண்ணேன்னா கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் கேளுங்க, நான் அதை நோட் பண்ணி வச்சுட்டு சீக்கிரமாக அந்த முடி வளர்ந்து நான் எப்போ வெட்டுறோம் அப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் காட்டணும். இது வந்து நவீன் ரீசெண்டாக எனக்கு கிஃப்ட் பண்ணது. இந்த காஃபி டேயில் வச்சுருப்பாங்கல்ல பக்கத்தில் இந்த சிப்பராக இருக்கட்டும், அந்த என்ன சொல்கிறது, இந்த மக் அது இது நிறைய வச்சுருப்பாங்க காஃபி டேயில். அந்த காஃபி ஏரியா தாண்டி வெளியே வந்தீங்கன்னா அதில் வந்து வாங்கினது தான் இது. இது ஏதோ மால் போகும்போது நவீன் எனக்கு ரீசெண்டாக வாங்கி கொடுத்தது. அதுலேருந்து நான் இதில் தனி குடிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஸ்டோரியில் நான் என்ன சொல்கிறது, அந்த ஸ்டோரியில் வந்து நான் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, என் செல்ல குட்டி அங்கே இருக்குது. என் செல்ல குட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த செல்லம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, டைசன். ஓகே, ஸோ டைசன் ஏர் ஆப் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஸ்டோரி பர்டிகுலர்லி நான் வந்து ஸ்டைல் பண்ணது வந்து டைசனோட அந்த ரவுண்ட் ப்ரஷ் அட்டாச்மெண்ட் வச்சு ஸ்டைல் பண்ணுது, ஓகேவா. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு டுட்டோரியல்ஸ்லாம் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன், ஹேர் எப்படி ஸ்டைல் பண்ணிக்கணும் அதெல்லாம். ஸோ அந்த வீடியோவில் வந்து எக்ஸாக்டாக ரவுண்ட் ப்ரஷ் வச்சு ஸ்டைல் பண்ணது நிறைய பேர் அது கேட்டிருந்தீங்க, அதனால் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்தது வந்து அந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து ஹேர் பயங்கர சில்கியாக பவுன்சியாக இருந்தது, ஷைனியாக இருந்தது அப்படிங்கிறது நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஹேர் கட் பண்ணியும் எப்படி அவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஹேர் கேர் ரொட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், அது நீங்கள் போய் பாருங்கள். பட் அதில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நான் மாற்றிருக்கேன் இப்போ ரீசெண்டாக, அதையும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். பட் அதை பாருங்கள், அதுக்கு ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி. ஸோ ஹேர் எப்படி அவ்வளோ திக்காக இருக்குது பவுன்ஸியாக இருக்குன்னா, நானும் சொல்லலை, அந்த கட் பண்ணும்போது எனக்கு பின்னாடி வந்து லென்த் ஓரளவு மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நான் லேயர்ஸ் கொடுத்துக்கிட்டேன் எனக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி லேயர்ஸ் வேணும், பின்னாடி வந்து இப்போ தெரியுதா உங்களுக்கு, இங்கே இதெல்லாம் வந்து ஒரு லேயர் தான், இந்த இடத்துலலாம் லேயர்ஸ் இருக்கா, இந்த இடத்துலலாம் வந்து நான் ரொம்ப இப்போ இங்கெல்லாம் நான் ஓவராக லேயர் கொடுத்துருந்தேன்னா ஆப்வியஸாக எனக்கு வந்து எப்படியா இருக்கும், ஒரு மாதிரி தின்னாக இருக்கும் ஹேரு. ஸோ நான் ரொம்ப கான்ஷியஸாக இந்த இடத்துல மட்டும், அதாவது மெயினாக இந்த காது ஏரியா தான், இந்த இடத்துல மட்டும்தான் ஃப்ரண்ட் ஃபேமிங் இந்த லேயர்ஸ், ஃப்ரண்ட் ஃபேஸ் ஃபேமிங் லேயர்ஸ்லாம், மற்றதெல்லாம் பின்னாடிலாம் லேயர்ஸே கொடுக்கல. ஸோ தட்ஸ் அனதர் ஒரு மெயின் ரீசன். அண்ட் ஆல்சோ எனக்கு ஜெனட்டிக்கலி ஹேர் திக்காக தான் இருக்கும். ஜெனட்டிக்ஸ் வந்து ஒரு கண்டிப்பாக ரோல் இருக்குது, அதையும் நான் சொல்லிட்டேன் இப்போவே. அதனால் வந்துட்டு அதே மாதிரி ஹேர் கட் நீங்கள் பண்ணும்போது பின்னாடி மோஸ்ட்டாக லேயர்ஸில் கை வைக்காமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா பவுன்ஸாக இருக்குது. அகெயின் அந்த ஸ்டைலிங் ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது, அதில் நம்ம பண்ணும்போது ஹேர் நல்ல வால்யூமாக புஃப்னு இருக்கிறது அனதர் மெயின் ரீசன். இதுதான் ஆக்சுவல் ட்ரூத், அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சும்மா வந்து இதில் எல்லாமே ஹேர் கேர் ரொட்டீன் மட்டும்தான் அப்படின்றத தாண்டி ஸ்டைலிங் பண்ணாலுமே ஹேர் வந்து இந்த பவுன்சி, சில்கி, ஷைனி, புஃப் அதெல்லாமே இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து ஹேர் எப்படி ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணுறது, ஹேருக்கு வந்து ஹேர் ஃபால் டிப்ஸ் கொடுங்க, ஐ மீன் ஹேர் ஃபால் ஓவர் ஆகிட்டு இருக்குது டிப்ஸ் கொடுங்கன்னு. இது எல்லாத்துக்குமே நான் வந்து சீக்கிரம் வீடியோ போட்டால் தான் உண்டு. ஹேர் ஃபாலுக்கு நான் ஆக்சுவலாக ஒரு சொல்யூஷன், ஹேர் க்ரோத்துக்கும் சரி ஹேர் ஃபாலுக்குமே வந்து
சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லலாம். அந்த ப்ராடக்டை வந்து பர்ஃபெக்ட் ப்ராடக்ட் விச் ஒர்க்ஸ் ஃபார் மீன்றதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட் டேக்ஸ் டைம். நான் கொஞ்ச நாள் போட்டு உங்களுக்கு நான் அதை அப்டேட் பண்ணுறேன். நான் இன்னும் டெஸ்ட் பண்ணணும் அந்த ப்ராடக்ட்ஸ். அதனால் அந்த ப்ராடக்ட் நான் ரிவீல் பண்ண போகிறதுல இட்ஸ் சர்ப்ரைஸ் ஃபார் யூ. அடுத்தது நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறமும் எப்படி வந்து ஹேரை வந்து அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது, அவங்க லேயர்ஸ்லாம் பண்ணி விட்றாங்க இல்லையா, சலூனில் இருக்க மாதிரி எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்டைல் பண்ணணும். இந்த ப்ளோ ப்ரஷ்ஷாக இருக்கட்டும், இந்த ஷைட்னிங் ப்ரஷஸாக இருக்கட்டும், இல்லை நான் சொன்ன மாதிரி டைசன், இது எல்லாத்தையும் எல்லாம் வந்துடுதுன்னா அது டைசன் தான் சொல்ல முடியும். அண்ட் த டூல் விச் ஐ பர்சனலி யூஸ் அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு டூல்னால் எனக்கு ஆப்வியஸாக டைசன். இந்த டைசன் ஏராப் பற்றி சொல்கிறேன். அந்த ஏராப் கிட் இருக்குல்ல அதை சொல்கிறேன். அதில் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு ஸ்டைல் பண்ணுறது, ரவுண்ட் ப்ரஷ் அண்ட் ட்ரையர் வச்சு ஸ்டைல் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த சலூனில் பண்ணுற மாதிரி நம்ம ஹேரை ஒரு வாட்டி செட் பண்ணால் தான் அது அதே மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபெதர் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து செட்டிங் தான். அது ஹேர் வாஷ்க்கு அப்புறம் போயிடும். உங்களுக்கு அந்த மாதிரி லுக் தான் வேணும்னா ஆப்வியஸாக நீங்கள் ஸ்டைல் பண்ணணும், செட் பண்ணணும், அதுதான் முக்கியம். அதனால் மட்டும்தான் அப்போ தான் வந்து ப்ராப்பராக அப்படியே சலூனில் பண்ண மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்தது வந்து நல்ல ட்ரையர் சொல்லுங்கள், நல்ல ஸ்டைலர் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி பல தடவை சொல்லிட்டேன். என்னோட செல்லங்கள் 2 அங்கே இருக்குது. இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் ஷேப் மேலே இருக்குது, ஹேராக பற்றி கீழே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒயர் போது பார்த்தீங்களா, இப்போ நான் அதில் தான் வந்து என்னோட முடியை ஸ்டைல் பண்ணேன், ஹேர் ஷேப்பில் தான் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஒன் தட் ஐ யூஸ் பர்சனலி. அண்ட் ஆல்சோ நான் வந்து அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுற, ஐ திங்க் கேமரா சரியாக வச்சுருக்கேனா இல்லை நான் வைக்கலையா, ஐ திங்க் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுற டூல்ஸ். எனக்கு கிட்டத்தட்ட ஹேர் ஆப்லாம் நான் வாங்கி ஒன் இயர் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறேன். பட் எனக்கு இதனால் ஒரு டேமேஜ் அப்படிங்கிறத வந்து நான் ஃபேஸ் பண்ணலை. ஸோ அதனால் நான் ட்ரஸ்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுறது டைசன் தான். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பேங்க்ஸ் எப்படி ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க. அகெயின் ஸ்டைலிங் தான். நான் அதுக்கு தனியாக தான் உங்களுக்கு வீடியோ போடணும். ஏன்னா ஃப்ரண்ட் பேங்க்ஸை வந்து இப்போ நான் ஷேப் பண்ணதுனால பேங்க்ஸ் எனக்கு இப்படி தான் விழும். அண்ட் நான் காது பின்னாடி சொருக்கி இருக்கிறதுனால அந்த பெண்ட் ஆப்வியஸாக வரும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த பேங்க்ஸ்லாம் இப்படியே நிற்கணும், ஒரு மாதிரி புஃப்னு ஒரு மாதிரி கர்டன் பேங்க்ஸ் மாதிரி இப்படி நிற்கணும் அப்படின்னா அதை ப்ராப்பராக நம்ம ஸ்டைல் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நான் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவாக போடுறேன். இதை நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பேங்க்ஸ் வீடியோ, ஹேர் கட் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஹேர் கட் ரொட்டீன் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இவ்வளோ வீடியோஸ் பெண்டிங்கில் இருக்குது. நான் வந்து எனக்கு என்னன்னு இருக்கேன். இதுதான் லாஸ்ட் கொஸ்டின் நீங்கள் வந்து கேட்டிருக்கிறது, என்ன ஹேர் கட் போகணும்னு எப்படி டிசைட் பண்ணுறதுன்னு. நான் யாராக இருந்தாலும் என்ன சொல்வேன்னா, பேங்க்ஸ் வந்து எல்லாரும் வந்து இந்த கர்டன் பேங்க்ஸ் போகாதீங்க. ஓகேவா? எல்லாருக்கும், அதாவது மெயினாக ஃபோர்ஹெட் பெருசாக இருக்கிறவங்களோ இல்லை ரவுண்ட் ஃபேஸ் இருக்குன்னா கர்டன் பேங்க்ஸ் ஃபைன். உங்களுக்கு அந்த சலூன்லேயே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எந்த ஹேர் கட் நல்லா இருக்கும்னு. பட் நான் என்ன கேட்டால் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் எனி சலூன் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பர்சனலி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைப்பேன், எனக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன வச்சு எல்லாமே என்னை வச்சே சொல்கிறேன். ஓகேவா? எனக்கு ரவுண்ட் ஃபேஸா, ரவுண்டு இல்லைனா கொஞ்சம் ஓவலில் கண்ணு மட்டும் கொஞ்சம் ரவுண்டு அப்படி வச்சுக்கலாமா, ஏதோ ஒன்று. ஓகேவா? ஐ எம் அ சப்பி ஃபேஸ் பர்சன் ஒன்று. என் பாடி வந்து அகெயின் ஐ எம் அ ப்ளஸ் சைஸ் பர்சன். ஓகேவா? அண்ட் என் ஹேர் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது, இப்போ நான் முடி வந்து இப்போ இப்படி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கு என் முடி. அண்ட் இதை வந்து எனக்கு வந்து I'll just show you. எனக்கு ஹேர் வந்து இப்படி இப்படி நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஹேர் வந்து இப்படி வளைஞ்சிக்கிட்டு இப்படி நிற்குதுன்னா ஆப்வியஸாக பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் போகாது. இங்கே தான் கான்சன்ட்ரேஷன் பேங்க்ஸில் தான் போகும். ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே இது கட் பண்ணிடுது அந்த ஃபேஸோட அந்த ஷேப் அழகாக டிஃபைன் பண்ணி கொடுக்குதுல்ல. ஸோ இதுதான் வந்து கர்டன் பேங்க்ஸ் வந்து மோஸ்ட்லி ஐ வில் ப்ரிஃபர் ஃபார் சப்பி ஃபேஸ். ஓகேவா? ஆனால் ஸ்டைல் பண்ணணும். கர்டன் பேங்க்ஸ் வைக்கிறத விட முக்கியமே ஸ்டைல் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ தான் இன்னும் அழகாக பார்க்குறதுக்கு இருக்கும். இல்லைனா கூட உங்களுக்கு வந்து அந்த ஸ்டைல் பண்ணலைன்னா அப்பப்போ விழுந்துடும். ஸோ நான் கர்டன் பேங்க்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் ஹை இருக்கிறதுல லீஸ்ட் லென்த் வந்து இதுதான் நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் லீஸ்ட் லென்த்தே. ஸோ உங்களுக்கு இப்போ ரொம்ப குட்டியாக போனோன்னா எனக்கு அதை பிடிக்கல. ஆக்சுவலாக அது எனக்கு பர்சனல் ப்ரிஃபரன்ஸு. ரொம்ப குட்டியாக போனால் அது மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கா மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் லைக் தட். ஸோ கர்டன் பேங்க்ஸ் வேணுமான்னு டிசைட் பண்ணிக்கணும். எவ்வளோ லேயர்ஸ் வேணும். ரொம்ப திக்காக இருக்குது, பயங்கர அடர்த்தியாக உங்கள் முடி இருக்குது, என்னால் மேனேஜ் பண்ண முடியல, அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறவங்கலாம் நீங்கள் பின்னாடி லேயர்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப தின் ஃபைன் ஹேராக இருக்குன்னா பின்னாடி லேயர்ஸ் அப்ரப்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி யூ ஆர் ரவுண்ட் லேயர்ஸ் பேக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு ஃப்ரண்ட் ஃபேஸ் ஃப்ரேமிங் மட்டும் லைட்டாக கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவராக கொடுத்தீங்கன்னா இட் வில் பி லுக்கிங் லிட்டில் ஆட். மெயினாக இன்னும் ஹேர் ரொம்ப தின் ஆகிட்ட மாதிரி இருக்கும். இப்போ நான் பன் போட்டாலும் போனிடெயில் போட்டாலும் என் ஹேர் புஃப்னு இருக்கிறது புஃப்னு தான் இருக்கும். ஏன்னா என்னோட ஹேரே பட் திக்கராக இருக்குது. எனக்கே வந்து நான் பின்னாடி வந்து ரொம்பலாம் லேயர்ஸ் பண்ணலைன்ற போது ஃபைன் அண்ட் தின் ஹேர்னால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ லேயர்ஸ் பேக்கில் அவாய்ட் பண்ணுறது ஜென்ரலாக ஐ வில் ரெக்கமெண்ட்.
தாண்டி ஃபேஸ் ஃப்ரேமிங்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ அதான் ட்ரெண்டு. ஸோ ட்ரெண்டு ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் அது தாண்டி சம்மர்ன்றதுனால மேக் இட் ஷார்ட். அண்ட் மெயினாக நீங்கள் மிட்ல, அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் ரொம்ப சப்பி சைடில் இருக்கீங்கன்னா ஆப்வியஸாக நான் ஷார்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போது நான் ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணதுனால என் முடி இவ்வளோ லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கா, வெயிட் ஆல் ஷோ. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து நான் வந்து கொடுத்துருக்கிற ஒரு ஷார்ட்டஸ்ட் லேயர்னு நினைக்கிறேன். நான் வந்து ஹேர் குளிச்சுட்டு வந்தேன்னா என் ஹேர் இந்த லென்த்தில் தான் இருக்கும். ஷெய்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த லென்த்துக்கு வரும். ஏன்னா ஹையஸ்ட் லேயரை வந்து முன்னாடி விட்டால் அப்படி தான் வரும். ஸோ லென்த் ரொம்ப முக்கியம். ஷெய்ட் பண்ணால் ஹேரோட லென்த் இன்னும் அதிகமாக தெரியும். நார்மல் டெக்ஸ்டரில் ஹேர் கொஞ்சம் வெட்டாக இருக்கிறத விட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? லென்த்து கம்மியாகிடும், அதுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் யோசிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க, அதான் மேட்ரு. ஓகேவா? அதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கேன் ஹேர் கட் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். கலர், ஹேர் கட்லாம் எப்படி இருக்குது, நல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக என்னன்றதை நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு பர்சனலி கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் ஈஸி டு மேனேஜ். அண்ட் ஹேர் வாஷ்க்கு ரொம்ப நேரம் யோசிக்க தேவையில்லை. ஆப்வியஸாக நான் டைசன் வாங்கினதுக்கப்புறம் பெருசாக யோசிக்கலாம், ஹேர் வாஷுக்கலாம் டக்குன்னு காஞ்சிரும். இருந்தாலும் வேலை சுமை அது இது நிறைய இருக்குது இல்லையா, பொறுப்புகள் அதெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. அடுத்தது வீடியோ போகணுன்னா அதை தாண்டி கமெண்ட் செக்ஷன் சும்மா தான் இருக்குது. அந்த கமெண்ட் செக்ஷன் போய் தயவு செஞ்சு இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன் கொடுங்க. இதை மாற்றலாம், அதை ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குன்னா டூ கமெண்ட் இட் டவுன். அவ்வளோதான். இதோட எனக்கு கடையை சாத்திட்டு காமிக்கிறேன். புது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.